मरहबा। ओ हेलो, कौन है आप? ए, கேக்காம பேக் தூக்குற? தமிழா? மும்பைல இருந்து வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. டாக்ஸி டிரைவர்மா. அதான் உங்க கலந்து கட்டின தமிழே தெரியுதே. எங்க போகணும் சொல்லுங்க. பாத்து. உட்காருங்க. முதல்ல இதை போட்டுக்கோங்க. இந்த மண்ணில் கால் வைக்கிற எல்லா பொண்ணும் கண்டிப்பாக அதை போட்டுக்கணும், இல்லைனா போலீஸ் பிடிக்கும். நம்மள்ட்ட வாங்கினா 50 ரியால் தான், தமிழுங்கனால டிஸ்கவுண்ட்டு. எங்கம்மா போகணும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, என் மேலே நம்பிக்கை இல்லையா? லோ கோட் பிரிசன். எது ஜெயிலா? ஆமா, லோ கோட் பிரிசன். ஜெயிலே வா இல்லை ஜெயிலுக்கு பக்கத்தில் எங்காதா? ஜெயில் தான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையே, போகலாமே. மேடம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் கடைசி கஸ்டமர். நாளைக்கு நேரம்லாம் இந்தியாவில் இருப்பேன். ஊரில் பொண்ணு எனக்காக வெயிட்டிங். பொண்ணு எப்படி மேம்? இப்போதைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? தெரியல மேடம், டிராஃபிக் ஜாம் இருக்கு. ஹலோ ஹலோ, क्या हो गया? قطع راس. அம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வண்டி இப்போதைக்கு போகுது. ஏன் போகாது? டிராஃபிக் ஜாம். ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி, இதை பார்க்குற சென்ஸ் எல்லாரும் கிடைக்காது. வாங்க. அரே, يا أيها المسلمون سيأتي أمامكم مجرم وستنظرون بعيونكم حد قطع الرأس له. மேடம் வாங்க வாங்க மேடம், மேலே வாங்க, நல்லா தெரியுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. போகலாம். மேடம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரே ரூட் தான், 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மேலே வாங்க. இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறீங்க? முதல் பார்க்கும்போது எனக்கும் பக்குன்னு இருந்துச்சு, அப்புறம் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. காலங்காலமாக இப்படி தான் நடந்துட்டு வருது. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. போகலாம். இருங்கம்மா, பாவம் யாரும் இந்தியன் போல இருக்கு, தலையை வெட்ட போகிறானுங்க. என்ன? பெரிய தப்பு தான் பண்ணியிருப்பான். சந்துரு, சந்துரு, சந்துருவா? யார் சந்துரு? சந்துரு, 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 சந்துரு. ஏம்மா நம்ம ஊர் புள்ளர் தனியாக வந்திருக்கு, திடீர்னு மயக்கம் போட்டு வந்துருச்சு. எப்படிம்மா தனியாக விட்டு வர முடியும்? இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். மா இத்தனை நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு நாள் தானே. சந்துரு, சந்துரு, மேடம் 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 பதாதீங்க. சந்துரு, பேங்க் பாஸ்போர்ட்டும் பத்திரமா இருக்கு. பார்க்க தான் கொஞ்சம் திடமா இருப்பேன், ஆனால் எதையும் எடுத்துக்கலாம். சந்துரு, திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டீங்க. உங்களால் நான் இப்போ வேண்டிய ஃப்ளைட் மிஸ். நான் அவனை கொன்னுட்டேன். நான் அவனை கொன்னுட்டேன். ஐயோ கடவுளே, அவன் மூஞ்சி எல்லாம் ரத்தம். யார் மேடம் கொன்னீங்க? சந்துருவை நான் அங்க பார்த்தேன். நான் இங்க அவனை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். தலையை வெட்ட இடத்துல பார்த்தீங்களா? சந்திரசேகர். என்ன சொல்றீங்க? இவர் நடந்தாரா? தலை விட்டுருக்கலையா? சேச்சி நோக்கி கொள்ளும், ஒரே நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன். அந்த 4 பேர் யார் தலை வெட்டினாங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு இந்தியன் தலை வெட்டியிருக்காங்க.
சந்துரு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு லாயர் பிடிச்சோன்னா ஃபுல் டீடைல்ஸ் கிடச்சிரும். பார்த்துடலாம். என் அப்பா ஃப்ரெண்ட் ஒரு லாயர் இங்க இருக்காரு. இதுல அட்ரஸ் இருக்கு. வாங்கம்மா போகலாம். சேச்சி போய் வரோம். யாருக்கு தண்டனை நிறைவேற்றினாங்கன்னு டீட்டெயில்ஸ் அஃபிஷியலி வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு வேண்டப்பட்டவர் மூலமாக விவரம் கேட்டிருக்கேன். மார்னிங்குள்ளே தெரிஞ்சிட்டோம். நீ ரெஸ்ட் எடுமா, கவலைப்படாத. அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். மா மா என்னமாச்சு? மா மா என்னம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? யாரோ இக்பால்னு ஒரு பையன் தலையை வெட்டியிருக்காங்க. அப்போ எதிர்பாராம கத்தி வந்துருச்சுன்னு மற்றவங்க தண்டனை தள்ளி வச்சிருக்காங்களாம். இது இந்த ஊரில் முறை. உன் சந்துரு உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஐயா பாருங்க அம்மாக்கு என்னாச்சு? மா சந்துரு உயிரோட தான் இருக்காரு. நம்ம போய் பார்க்கலாம். சந்திரு, ஸ்ரீலா தனியாக வந்த? பாட்டி பாட்டி வரலையா? அவங்க எப்படி இருக்காங்க? பாட்டி அவங்களால வர முடியல. she had an attack. She's stable now. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கூடவே சிவா இருந்து பார்த்துக்கிறான். கவலைப்படாத சந்துரு. அதான் நான் வந்துட்டேன்ல. இன்னும் ஒரு 2-3 நாள் தான். பேல் எடுத்துடலாம். அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு தெரியும் நீ வருவன்னு. ஸ்ரீலா, நான் எந்த தப்பும் பண்ணல. ஏமாத்திட்டான். ஹே, உன்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். என்னால தான் நீ இந்த நிலைமையில. I feel so guilty. தேங்க்ஸ். விடுதலை விடுதலை விடுதலை! அரபு நாட்டு மாமியாரின் வீட்டில் இருந்து விடுதலை! போலீஸ், நான் புறப்பட்டேன்டா. இதாண்டா நான் உன்ட்ட கடைசி வாங்குற எச்சி சிகரெட். குள்ள பசங்களா, உங்க உயரத்துல என் வீட்டுல ஒரு பாப்பா இருக்குது. அத போய் நான் கொஞ்சம் பாருடா. வெள்ளப்பையா, கருப்பையா. Hey, Chinna, quiet. Look at him. Respect. The case details. தம்பி, கவலைப்படாதய்யா. நான் போகிற ஃப்ளைட் பம்பாய் வழியாக தான் போகுது. அங்கே உன் பாட்டியை பார்த்து பக்குவமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். வழக்கு சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் மேக்ஸ் கொடுத்துருக்குறான். நீ என்ன மாதிரி ஒரு வக்கீலை வச்சு சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாப்பா. அண்ணா, உங்கள் குழந்தையும் அண்ணியும் கேட்டேன்னு சொல்லுங்கள். கடவுள் புண்ணியத்தில் நான் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக சந்திப்போம். நிச்சயமாக மறுபடியும் நம்ம 2 பேரும் சந்திப்போம்யா, இன்ஷா அல்லாஹ். अभी तो दुकान बंद हो गया, कल आइए. पाका नंबर आलमा இருக்காரு. புரியலையா? கடை சாத்தியாச்சு, நாளைக்கு வாங்க. இங்கே சிவாங்கிறது நான் தான்.
நான் ஃபசலிஸ்தான்லேருந்து வரேன். சந்துருவுக்கு இன்னைக்கு நட்சத்திர பர்த்டே இல்லையா? வாங்க சார், பாயசம் சாப்பிடுங்க. உட்காருங்க, நான் போய் இன்னொரு கப் எடுத்துட்டு வரேன். சார் இந்த விஷயத்தை எப்படி சார் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன்? அவங்க ஹார்ட் பேஷண்ட் சார். பக்குவமாக சொல்கிறப்பா. சக்கரை சரியா இருக்கா? சந்துருவுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். மொத்தத்தையும் அவனே சாப்பிட்ருவான். சார் யாருன்னு சொல்லலையே சிவா. சார் வந்து வணக்கம்மா, என் பேர் சின்னா, பசலிஸ்தான்லேருந்து வரேன். தம்பி சந்துருவை நான் இங்கே சந்தித்தேன். அப்பா, கடைசியில் ஒரு நல்ல செய்தி. கிருஷ்ணா சொல்லுங்க சார், எப்படி இருக்கா என் குழந்தை? வேலை பிடிச்சிருக்கா? சரியா சாப்பிட்றானா? ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா? நெட்வொர்க் இல்லாத ஒரு ஊரா? மனசே கேட்கல. அம்மா, தம்பி சந்துரு ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாப்புல. என்னப்பா சொல்ற? என்னாச்சு என் குழந்தைக்கு? இங்கே இந்த டிராவல் ஏஜென்ட் சந்துருவோட பேக்கில் போதை மருந்து போட்டு அனுப்பிட்டாங்க. அந்த நாட்டில் போய் இறங்கின உடனே ஏர்போர்ட்லேயே தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் பயம் இல்லை, தம்பியை காப்பாற்றிடலாம். ஒரு நல்ல வக்கீலை வச்சு தலை விட்டுற தண்டனையிலேருந்து தம்பி எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம். என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, தண்டனையை அறிவிச்சிட்டாங்க. உடனடியாக எப்படியாச்சும் ஒரு மினிஸ்டர் பிடிங்க. கேஸு, ஜெயிலு, அது சம்மந்தப்பட்ட எல்லா விவரமும் இதில் இருக்கு. கடவுள் இருக்காருமா, சந்திரவை எப்படியாவது காப்பாற்றிடுவார். ஒரு பொம்மையை திருட போய் 3 வருஷம் ஜெயிலையும் கொடுத்து கையையும் வெட்டி அனுப்பிட்டாங்க. தம்பி, நான் இதை மறந்துட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்லி சந்துரு இதை கொடுத்து விட்டுச்சுப்பா. பாட்டி வெளியே வாடி. What the hell? வாடி. சிவா, உன் பாலா பண்ண லவ்னால சந்துரு மாட்டிக்கிட்டான். என்ன சொல்ற? எல்லாம் உன்னாலையும் அப்பனாலையும் தான். பாட்டி ஹாஸ்பிட்டல்ல படுத்தாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? கொஞ்சம் கத்தறத நிறுத்துறியா? சந்துருக்கு என்னாச்சு? சொல்லு. டிராவல் ஏஜென்ட் ஹரிதாஸ் ஏமாத்திட்டான். சந்துரோட பேக்கேஜில் ட்ரக்ஸை வச்சு அமிச்சிட்டான். ஏர்போர்ட்லேயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வந்தவர் ஒருத்தர் சொன்னார், கண்டிப்பாக இங்கேருந்து இறச்சி போயாகணும், இல்லைன்னா நம்ம சந்துரை உயிரோட பார்க்க முடியாது. ஸ்டாப் இட். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? தட் இஸ் ஹிஸ் bloody fate. கலடா பண்ணிங்க, போலீஸை கூப்பிடு. அவுட். கெட் அவுட் ஆஃப் ஹியர். அப்பா போதும்பா. டோன்ட் பீ இன்சென்சிட்டிவ். இப்படி பேசுறதுக்கு நேரமா இது? பாட்டி இந்த ஹாஸ்பிடல்? எம்எம்சி. இப்போ உனக்கு சந்தோஷமா ஸ்ரீ? என் பிள்ளை ஜெயில இருக்கான். இப்ப அவன் தலையை வெட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க. ட்ரக்ஸ் கடத்துற அளவுக்கெல்லாம் என் பிள்ளை ஒன்றும் மோசமானவ இல்லைம்மா. கடவுளே, என்ன பண்ணுவேன்? சிவா, இவன் வேற எங்க போய் தொலைஞ்சா? சிவா, பாட்டி இங்கே தான் பாட்டி இருக்கேன். என்னை எதுக்குடா இங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கேன்? டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு பண்ணு. என் பிள்ளைய காப்பாத்த நான் போகணும். டாக்டரை கூப்பிடு, நான் பேசுறேன். அம்மா அம்மா, பதட்டப்படாதீங்க. நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க. சந்துருவை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க சொன்னது சரிதான். என்னாலதான் அவங்க போனா. நான் அதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம கண்டிப்பா சந்துருவோட தான் திரும்பி வருவேன். கண்டிப்பா. சாரி. ஸ்ரீலா, ஒரு நிமிஷம். சந்துரு அமிச்ச லெட்டர் இந்த I can't take this, Anwar. ஒரு சின்ன பொண்ணு தனியா போய் அங்க என்ன பண்ண போறா? You know very well the rules are very very strict there. அவதான் புத்தி இல்லாம பேசுறானா, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்ட. அவ பிடிவாதமா இருக்காடா.
அவளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. புரிஞ்சுக்கோ, ஷீ இஸ் இன் லவ் வித் ஹிம். சந்துரு நீ நினைக்கிற மாதிரி கிரிமினல் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவனை நம்ம ஸ்ரீ கூட பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன். ஹீ இஸ் a குட் chap. இந்த விஷயத்துல அவ ரொம்ப தெரியுதுல்ல, எமோஷனலா. அப்புறம் ஸ்டாப் worrying about her. நம்ம ஓமர் அங்கே தான் இருக்கான். அவங்ககிட்ட பேசியாச்சு. he will take care of her. இந்தாம்மா, இதில் உன்னோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், டிக்கெட், விசா எல்லாமே இருக்கு. ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி புஷ் பண்ணி வாங்கிட்டேன். தேங்க்ஸ். ஸ்டே ஸ்டே. நீ தான் போணுமா? நல்ல யோசனை பண்ணுமா. நீ தனியா போய் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. ஹிஸ் இன் a great danger பா. இங்க இருந்து யாராவது உடனே போகணும். அவன் அந்த தண்டனையை அனுபவிக்கணும்ன்றது கடவுள் எழுதின விதி. நீ தனியா போய் அதை திருத்தி எழுத போறியா? எதுப்பா விதி? எது விதி? அவ அங்க போனதே எனக்காக தானே. எனக்கு காதலிச்ச ஒரே குத்தத்துக்காக அவன் தலை உருளணுமா? நீங்க சொன்ன அதே கடவுள் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. ஸ்ரீ ஸ்ரீ ப்ளீஸ் ட்ரை டு தடுத்து அண்டர்ஸ்டாண்ட். நிறுத்தினீங்கன்னா இந்த சாபம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க விடாது. அப்புறம் என்னையும் உங்களால உயிரோட பார்க்க முடியாது. ஸ்ரீ ஐ எம் சாரி. هذا أفهم لا فائدة لذاك. Autistics are immune to law. कोई भी मजहब ये नहीं सिखाता, खास तौर से इस्लाम तो बिल्कुल ही नहीं. The travel agent should be punished. And talking to the government, inshallah. This protest has been initiated worldwide by Ms. Srila Rajan. After the heinous act of beheading an autistic kid Iqbal, the world is looking at Basilistan government for a fair trial to save Chandru. The Basilistan government has to react fast, provide an answer to the protest. I've come all the way from India to free Chandru. மிஸ்டர் சந்திரசேகர், உங்களை போன்ற வெளிநாட்டவர்களுக்கு எங்களுடைய சட்ட திட்டங்கள் கடுமையாக தெரியலாம், புரியாமலும் போகலாம். ஆனால் உலகத்திலேயே எந்த நாட்டை விடவும் எங்கள் நாட்டில்தான் மக்கள் ஒழுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் எங்கள் நாட்டின் சட்ட திட்டங்கள் தான். இவையெல்லாம் உங்கள் நாட்டில் கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உங்களை ஏர்போர்ட்டில் கைது செய்தபோது உங்கள் கையில் போதைப் பொருட்கள் இருந்திருப்பதால் நீதிபதிகளான நாங்கள் நினைத்தாலும் இந்த நாட்டின் அரசியல் சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வழக்கை உலக நாடுகளின் பார்வைக்கு கொண்டு வந்து விட்டதாலும் நீங்கள் வேண்டுகோள் வைத்திருப்பதாலும் தீர விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்காக இந்த வழக்கு 1 மாத காலம் தள்ளி வைக்கப்படுகிறது. حضرة القاضي هذا مجرم حقيقي وأطلب منكم قتل له. அவ்வளோதான் ஸ்ரீலா. நீ எனக்காக இவ்வளோ செஞ்சதே அதிகம். நீ இல்லாம நான் ஊருக்கு போக மாட்டேன். எவ்வளவு நாளானாலும். நீ போ, திரும்பி போயிடு. அங்கே உங்கள் அப்பா பார்க்குற பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. முடிஞ்சா பாட்டியை பார்த்துக்கோ.
சாரி சாரி சார். शुक्रिया. இவனை எங்கேயோ பார்த்துருக்குமே. இவன் மாலிக் இல்ல? மலைக் चले मेरे पीछे ध्यान से देखो. यारी बात. இவன் நம்ம அமிச்ச ஒரு குருவி 2 மாசம் முன்னாடி மாட்டிக்கிட்டானுங்க. அதுல ஒருத்தன் தலையை வெட்டியாச்சு. இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான்னு தெரியல. ஐ டோன்ட் கேர். இப்போ நான் உயிரோட இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இது இந்தியன் கவர்மெண்ட்க்கு லீக் ஆகிறதுக்குள்ளே அவன் சாகணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ இடியட்?